கோவை, நெல்லை, தென்காசி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொருளாதாரத்தை வலுப்படுத்த வரிகள் மேலும் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்த செயல்முறை தொடரும் என நொய்டா சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பிரதமர் மோடி பேசினார். ரயிலில் இருந்து இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. இதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தபால் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதால் தபால் வாக்கு எண்ணிக்கைக்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் திரை பிரபலங்கள் பலர் பங்கேற்றுள்ளனர். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக எம்பி பைஜெயந்த் பாண்டாவும், இணை பொறுப்பாளராக மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹோலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் மேற்கு வங்க மாநிலத்தின் பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநிலத்திற்கு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் CR பாட்டீல் மற்றும் கேசவ் பிரசாத் மௌரியா ஆகியோர் துணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அன்புமணி தரப்பு பாமக MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தனர். பாமக சட்டமன்ற குழு தலைவர் GK மணி, கொறடா அருள் ஆகியோரை மாற்ற வலியுறுத்தி மனு வழங்கினார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 27ஆம் தேதி நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நாமக்கல் KS தியேட்டர் அருகே நாளை மறுநாள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய தேர்வு செய்த 2 இடங்களுக்கு அனுமதி வழங்க காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்வு செய்த இடங்களுக்கு மாறாக வேலுசாமிபுரத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் தனுஷின் இட்லி கடை பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஆபத்தான முறையில் பேனர் வைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் நடிகர்கள் தனுஷ், பார்த்திபன், அருண் விஜய் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பங்கேற்ற நிலையில் தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இசையமைப்பாளர் GV பிரகாஷ், பாடகி சைந்தவி பரஸ்பரம் பிரிவதாக விவாகரத்து கோரிய வழக்கில் செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என நீதிபதி முன்பு GV பிரகாஷ் தெரிவித்தார். நெல்லையில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தனிப்பட்ட வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக நிகழ்ந்தது என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இரு சமூகங்களுக்கு இடையேயான மோதல் அல்ல என்றும் காவல்துறை கூறியுள்ளது. ராமநாதபுரத்தில் தெருநாய் கடித்து ரேபிஸ் நோய் தாக்கியதில் 17 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன் நாய் கடித்து அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் பிரான்சின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2007ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது மறைந்த லிபியாவின் சர்வாதிகாரி கடாஃபியிடம் நிதி உதவி பெற்றது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் கேபிள் கார் அறுந்து விழுந்து 7 துறவிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. உயிரிழந்தவர்களில் 3 பேர் இந்தியா, ருமேனியா, ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். வடகொரியாவிடம் 2000 கிலோவுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. 47 அணுகுண்டுகளை வடகொரியா தயாரிக்கும் அளவுக்கு யுரேனியம் வைத்துள்ளதாக கூறியுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் அணியில் ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ஜெகதீசன், பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதுகின்றன. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதால் எதிர்பார்ப்பு எகிறுகிறது. நடிகர் விஜயின் குஷி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 2000ஆம் ஆண்டு வெளியான குஷி திரைப்படம் 25 ஆண்டுகளுக்கு பின் ரீரிலீஸ் செய்யப்பட்ட போதிலும் 2K கிட்ஸ் திரையரங்குகளில் வைப் செய்து வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.